நண்பர்களே, நாம நெறைய நேரங்கள்ல தமிழ்ல இன்னும் 1, 2 நாள்ல, ஓரிரு நாட்களில், இரண்டொரு நாளில் இப்படியெல்லாம் சொல்லுவோம். இதற்கு சரியான ஆங்கில வார்த்தை, அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாரி சொல்லணும் அப்படின்னா, இன் அ டே ஆர் 2 அப்படிங்கிற அந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இது பிரசன்ட் கன்டினியூவஸ், அதாவது மேக்ஸிமம் ஃபியூச்சர் கூட எது ரிலேட் ஆகி வருதோ அந்த மீனிங் குடுக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. சென்டென்ஸோட கடைசியில போட்டுக்கோங்க. சிம்பிளா மீனிங் வந்துரும். பாருங்க, ஓரிரு நாட்களில் 1, 2 நாள்ல எனக்கு சம்பளம் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப எனக்கு சம்பளம் கிடைக்கும்ங்கிற அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதற்கு அடுத்து அந்த ஃப்ரேஸ கடைசியில போட்டா வேல முடிஞ்சுது. ஐ வில் கெட் மை சேலரி இன் அ டே ஆர் 2. ஐ வில் கெட் மை சேலரி இன் அ டே ஆர் 2. அடுத்து பாருங்க, இரண்டொரு நாளில் அவர் வெளிநாடு செல்ல இருக்கிறார். அவரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. எப்படி? இன்னும் 1, 2 நாள்ல வெளிநாடு போலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹி இஸ் கோயிங் அப்ராட். ஹி இஸ் கோயிங் அப்ராட் இன் அ டே ஆர் 2. ஹி இஸ் கோயிங் அப்ராட் இன் அ டே ஆர் 2. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. இன் அ கப்புள் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வீடியோலாம் சொல்லி தர முடியாது. அதனால ஒண்ணு மட்டும் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? கடைசியா பாருங்க, ஓரிரு நாட்களில் அவங்க அந்த படத்த என்ன பண்ணிருவாங்க? ரிலீஸ் பண்ணிருவாங்க. இது ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல போட்டு எழுதிட்டு, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேஸ கடைசியில போட்டு, பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஒரு காமெண்ட்ல இந்த ஆன்சர் எப்படி இங்கிலீஷ்ல வரும்னு போட்டுறீங்களா? போட்டுட்டு மறக்காம என்ன பண்ணுங்க? லைக்கு, அப்புறம் ஃபாலோவோ, சப்ஸ்கிரைபோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.